ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சிஎஸ்கே அணி இந்த மெகா ஏலத்தில் எடுத்திருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவரும் எந்த மாதிரியான தனித்துவமான திறமை கொண்டவங்க, அதே போல் அவங்கள ஏலத்தில் எடுத்ததற்கான காரணம் என்ன, எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனோடு சிஎஸ்கே இந்த ஆண்டு முழுவதும் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையான விவரத்தை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்போதும் வழக்கமாக இல்லாமல் இந்த முறை மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சில சிறப்பான முக்கியமான வீரர்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பல இளம் வீரர்களை தற்போது வாங்கியிருப்பது ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாது இதற்கு முன்னால் அணியில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய பழைய வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், முகேஷ் போன்ற வீரர்களை தற்போது சிஎஸ்கே அணி வாங்கி பலப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்த டெவான் கான்வே அவர்களையும் 6.25 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே. சக நியூசிலாந்து வீரரான சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய ரச்சின் ரவீந்திரா அவர்களையும் ஆர்டிஎம் மூலம் 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே போல் அணிக்கு நம்பர் 3ல் களமிறங்கக்கூடிய ஒரு பேட்டர் தேவை அப்படின்றதுனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய ராகுல் திரிபாதி அவர்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த சீசனில் குஜராத் அணி வெற்றி பெற்ற ஒரு சில போட்டிகள்லையும் அந்த அணிக்காக வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய மிக முக்கியமான சுழற்பந்து வீச்சாளரான நூர் அகமது அவர்களை தற்போது சிஎஸ்கே அணி 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியில் முக்கியமாக இறுதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நாதன் எல்லிஸ் அப்படின்ற இளம் வீரரை வெறும் 2 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய பல வேரியேஷனான பந்து வீச்சு சிஎஸ்கே அணிக்கு டெத் ஓவரில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாது இவங்க பேட்டிங்லேயும் கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடக்கூடியவங்க. அடுத்ததாக இந்திய அணிக்காக விளையாடிய திறமையும் அனுபவமும் கொண்ட தீபக் ஹூடா அவர்களை பார்த்திங்கன்னா வெறும் 7 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க. அதே போல் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான இந்திய அணிக்காக விளையாடிய அனுபவம் இருக்கக்கூடிய கலீல் அகமது அவர்களை வெறும் 4.8 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இந்த ஏலத்தில் தங்கள் அணிக்கு தேவையான அனைத்து வீரர்களையும் சிஎஸ்கே சிறப்பாக எடுத்திருக்காங்க அப்படின்னே கூறலாம். குறிப்பாக சென்னை மைதானத்தின் சூழலுக்கு ஏற்ப தற்போது முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே ஒவ்வொருத்தராக நோட் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க. சென்னை அணிக்கு வெளியே வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை அப்படின்ற நேரத்தில் அதையும் சரி செய்யும் விதமாக முதல் தர போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை தற்போது சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் தற்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 25 வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், அடுத்ததாக எம்எஸ் தோனி, டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், வாண்டி பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், சாம் கரன், அன்சுல் கம்போஜ், தீபக் ஹூடா, ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கேஷ், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், நாதன் எல்லிஸ், கமலேஷ் நாகர்கோட்டி, ஸ்ரேயஸ் கோபால், மதிஷா பதிரனா. இதில் அதிகமாக சிறந்த 11 பேர் கொண்ட வீரர்களோடு எந்த ஸ்குவாடோடு சிஎஸ்கே அணி கிளம்புறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கான்வே இவங்க 2 பேரும் துவக்க ஆட்டக்காரராக கிளம்பிடுவாங்க. நம்பர் 3ல் ராகுல் திரிபாதி அவர்களும், நம்பர் 4ல் தீபக் ஹூடா அவர்களும், மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே அவர்களும், ரவீந்திர ஜடேஜா அவர்களும் கிளம்பிடுவாங்க. அடுத்ததாக ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு பிறகு சாம் கரன் வருவாங்க. அடுத்தது விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி. அடுத்ததாக சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் வேகப்பந்து வீச்சாளரான மதிஷா பதிரனா, மற்றொரு இடது கை வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமது. அடுத்ததாக நூர் அகமது பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வீரராக களமிறங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சிஎஸ்கே அணி மற்ற எந்த ஒரு 11 பேரோட களமிறங்கினா அது பலமாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.